அப்படி நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாகிவிட்டீர்கள். உங்கள் கண்ணுக்கு நான் பெரிய வெள்ளியாக தெரிகிறேன், அப்படித்தானே சொல்கிறீர்கள் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு பதில் மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், ஏன் தாயம்மா, ஏன், என்ன கோபம், என்ன காரணம், எதனால் நீ இப்படி கொந்தளிக்கிறாய்? உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மாவும் ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நான் கூட உங்களிடமிருந்து இப்படியெல்லாம் பேசுவீர்கள் என்று கனவில் கூட நினைக்கவில்லை அம்மா. ஆனால் நினைத்து பார்க்காததையெல்லாம் நீங்கள் இப்போது செய்கிறீர்கள் அல்லவா? மறுபடி எல்லாரும் மனிதர்கள்தானே, காலப்போக்கில் எல்லாம் மாறிவிடும் அல்லவா? இயற்கை அப்படித்தானே இறைவன் படைத்திருக்கிறான் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார், என்ன சொன்னார்? நீ எதற்கு இப்படி கத்திக்கொண்டு இருக்கிறாய்? அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். ஒரு வார்த்தை சொன்னால் தாழ்ந்து விட்டால் என்ன இப்போ குறைந்துவிடும்? கூட கூட பேசிக்கொண்டே இருக்கிறாய் என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா அப்படியே புலியைப் போல் அப்படி திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்துவிட்டு அப்பாவிடம் சொன்னார்கள், ஓ, நீங்கள் பேசினால் அது குத்தம் இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தலாம். அதை ஏனென்று கேட்டால் அது உங்களுக்கு குற்றமாகிவிடும், அப்படித்தானே என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார், எதை பேசினாலும் குற்றம் என்று சொன்னால் எப்படி அம்மா உன்னிடம் பேச முடியும்? பேசினாலும் குற்றம், பேசாவிட்டாலும் குற்றம், பார்த்தாலும் குற்றம், பார்க்காவிட்டாலும் குற்றம். இப்படி நீ அனைத்திலும் குற்றம் கண்டுபிடித்தால் உன்னிடம் எப்படி உரையாட முடியும்? எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இப்படி போய்கொண்டிருக்கிறார். நானும் போகட்டும் போகட்டும் என்று எவ்வளவு நேரம்தான் பொறுமையாக இருப்பேன் சொல் என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இதைத்தான் நான் அன்று சொன்னேன். பஞ்சாயத்தில் வேண்டாம், பிரிந்து விடுவோம், உங்களுக்கு உங்கள் வழி, எனக்கு என் வழி என்று சொன்னேன். அதை கேட்காமல் தான் நான் ஒன்றை பெத்து வைத்திருக்கிறேனா? அதுதான் இப்படி ஒன்றாக இணைத்து வைத்திருக்கு. அதால்தான் உங்களுக்கும் இவ்வளவு கஷ்டம். எனக்கும் கடந்ததை, நீங்கள் எனக்கு செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் அதை நினைக்கும் போதெல்லாம் என் மனதில் கோபம் எரிமலை போல் கொந்தளிக்கிறது. நீங்கள் செய்தது கொஞ்சமா நஞ்சமா? அனுபவித்த எனக்கு அந்த வலியும் வேதனையும் மாறவில்லை. அப்படியே பச்சை புண்ணாகத்தான் அது இருக்கிறது. அந்த வலியை தாங்கும் எனக்குத்தான் அது தெரியும். கூடி கூடி பேசும் உங்களுக்கு அது தெரியவும் செய்யாது, சொன்னால் உங்களுக்கு அது புரியவும் செய்யாது என்றார்கள் அம்மா. அதற்கு அப்பாதான் ஒரு முடிவு செய்திருக்கிறாரே, இனி சண்டை போடக்கூடாது, இனி குடிக்கக்கூடாது, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக வேண்டும், 4 பேர் நல்லபடியாக சொல்லும்படியாக நம் வாழ வேண்டும் என்று அப்பா
முடிவெடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்பா அதை யோசித்து அம்மா பேச்சுக்கு கொஞ்சம் பணிவாக பேசினார். என்ன பேசினார்? செல்லத்தாயி, நான் சொல்வதை கேள். அது எல்லாம் நீ சொல்வது ஒன்று கூட பொய்யில்லை, எல்லாம் உண்மைதான். என்ன செய்வது? நடந்து முடிந்து விட்டது. நடந்து முடிந்ததை மறுபடியும் மறுபடியும் பேசி என்ன நடக்கப் போகிறது? அதால் கூட கொஞ்சம் மனவேதனை தான் அதிகமாகும். என்னை அப்படி அடித்தான், என்னை இப்படி அடித்தான், இப்படி பேசினான் என்று நீ அதை மனதுக்குள் மறக்காமல் இப்படியே நீ அதை தண்ணி ஊற்றி செடி வளர்ப்பது போல் அந்த வைராக்கியத்தையும் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களையும் மனசில் நீ இப்படி பத்திரமாக பூட்டி வைத்திருந்தால் இனி உள்ள காலம் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அதை நீ புரிந்து கொள். ஏனென்றால் ஒரு தப்பு செய்வது மனுஷன்தானே, அது இயல்பான ஒரு விஷயந்தானே. ஏதோ கெட்ட நேரம் சரியாக இல்லை. அதனால் நேரம் சரியாக இல்லாத போது புத்தியும் கரெக்டாக இருக்காது, யாருக்கும் கோணமானலாகத்தான் இருக்கும். அப்படித்தான் எனக்கும் இருந்தது. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவ்வளவு பெரியவனா நான்? இல்லை. ஒரு தப்பை செய்து விட்டேன், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நான் செய்த தப்பை நான் இப்போது உணர்கிறேன். நான் தெரிந்து விட்டேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய். என்ன செய்வது? என்ன செய்தால் நீ ஏற்றுக்கொள்வாய்? அதையாவதும் நீ சொல். எனக்கு அது புரியவில்லை என்று அப்பா சொன்னார். அதற்கும் அம்மாவிடம் பதில் இருந்தது. அம்மா என்ன சொன்னார்கள்? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே மாறிவிட்டேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இப்போது ஒரு மாசம்தானே பேசாமல் இருக்கிறீர்கள். இனி இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்தால், இதே மாதிரி உத்தமமாக இருந்தால் உங்களை நான் ஸ்ரீராமன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ராமன் தான். இது நடந்தால் உங்களை ஸ்ரீராமன் என்றே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரை நடப்பது நடக்கட்டும், பார்க்கலாம் என்று அம்மா கொஞ்சம் திமிராகவே பேசினார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி அங்குதானே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள் அப்பாவிடம். சாமி, நான் சொல்வதை கேளடா. அவள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாள். அவளையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை எல்லாத்தையும் நானும் கண்கூட பார்த்தேன். பக்கத்து வீடுதானே. அவள் அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சமில்லை, நிறைய அனுபவித்திருக்கிறாள். ஒரு பெண் எவ்வளவுதான் அனுபவிப்பாள், அதையும் தாண்டி அவள் அனுபவித்திருக்கிறாள். அவள் அதனால்தான் அதை மறக்க முடியாமல் கோபத்தில் கொந்தளிக்கிறாள். அவள் கொந்தளித்தால் நீ கூட கொந்தளித்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் 2 பேரும் கொந்தளித்தீர்கள் என்றால் குடும்பம் இல்லாமலாகிவிடும். அவள் கொந்தளிக்கும்போது நீ தலை கவிந்து அமைதியாக இருந்துவிடு. காதும் கேட்கலை, எனக்கு செவியும் கேட்கலை என்று பேசாமல் இருந்துவிடு. அப்போது அவள் எவ்வளவு நேரம்தான் பேச முடியும்? அவளால் முடியாது. பேசி பேசி சோர்ந்து விடுவாள். அப்போது பேச்சை நிறுத்தி விடுவாள். எப்போவுமே அவள் அப்படி பேசும்போது நீ இதை கடைப்பிடித்தால் போதும். உன் குடும்பம் இனியாவதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஊரில் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். அதை நான் பார்க்கணுமடா சாமி. நான் கண்ணை மூடுவதற்கு முன் உன் குடும்பம் நல்லா இருப்பதை பார்ப்பதற்கு மனசு ஏங்குகிறது சாமி. இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார்,
என்ன சொன்னார்? புரிகிறது அம்மா, நீங்கள் சொல்வது எல்லாம் எனக்கு புரிகிறது. எனக்கு புரிந்து என்ன செய்ய முடியும்? கரட்டான் கட்டைக்கு இழுக்கும்போது தவக்காய் தண்ணிக்கு இழுத்தது போல் இருக்கிறது. என்னுடைய இப்போதைய நிலைமை அப்படித்தான் அம்மா இருக்கிறது. எதையோ ஒரு தப்பை நான் செய்துவிட்டேன் மடத்தனமாக. அதை காலமெல்லாம் சுட்டி காட்டிக்கொண்டு அதை மன்னிக்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் இதில் என்ன அம்மா நியாயம் இருக்கிறது என்று அப்பா சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார், என்ன செய்வது சாமி, உப்பு தின்னவன் தானே தண்ணி குடிக்க வேண்டும். லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.